ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி சிம்பிளாக சூப்பரான ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் கொட்டி கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போது இது ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் துருவின கேரட்டும், ஒரு பெரிய வெங்காயமும், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது அரைச்சிட்டு வந்தது இப்போது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போது இது கூட ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஏன்னா தண்ணி விட்ட பிறகு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே தண்ணி விடுறதுக்கு முன்னே மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா சேரும் எல்லாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசை ஊற்ற வரும். இப்போது இன்னமும் தண்ணி தேவைப்படும். இது கெட்டியாக இருக்குது. இன்னமும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஓகே, இப்போது இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தவா வச்சு தோசை ஊற்றலாம். தவா காஞ்சிடுச்சு, தோசையை ஊற்றிடலாம். இப்போது இது டயட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ரெசிபி இது. இப்போ நான் இதுக்கு நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் வேணால் நெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் விட்டுங்க. நெய் இதெல்லாமே நல்ல ஃபேட் தான். அளவாக எடுத்துக்கும் போது நல்ல ஃபேட்டு தான் இது. இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை தூவிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். துருவி வச்ச கேரட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இல்லையா? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து இதை எடுத்துகிட்டு நம்ம சீஸ் வச்சு ஒரு தோசை ஊற்ற போகிறோம். வாங்க அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கலாம். இப்போது அடுத்தது இன்னொன்று ஊற்றுறேன் தோசை. அதில் சீஸ் போட்டு பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமானது இது. இதுலேயும் நான் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறைய விட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து துருவின கேரட்டை சுற்றி போட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போது சென்டரில் நான் சீஸை துருவி வச்சுருக்கேன். இந்த சீஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்து தான் இது குழந்தைங்களுக்கு. ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸும் இருக்குது. நம்மளுக்கு சீஸ் நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம ரொம்ப கொடுக்கலாம் கூட வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்களா? வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்போது இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு மூண்டால் தோசை சீஸ் வச்சு செஞ்சுருக்கோம். இதுக்கு காம்பினேஷன் தக்காளி தொக்கும் கர்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். குழந்தைங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள்.
ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.